கர்த்தர் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வல்லமையுள்ள தேவன், உடைய சிங்காசனத்தில் இடத்துல நீங்கள் போட்டிருக்காத நன்றி. ஆவியை ஊற்றுவே சொன்ன தேவன், மாசமான யாவர்களும் ஊற்றுவே சொன்ன தேவன், இந்த சபையில நீங்க ஊற்றுக்கப்பா. வாக்குத்தத்தை கொடுத்துருக்க நீங்க பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றின இந்த செய்தியும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அடியை மறைத்து கொண்டு கர்த்தர் வழிபடும் நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கிறோம் 2023 இப்படிதான் ஒரு வாக்குத்தத்தை வாழ்க்கையில் வந்தது, எதுவுமே நடக்கல. இப்ப 2024 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கார். இதுவரை யாராவது ஒரு பெருக்கத்தை பார்த்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நான் பெருகிட்டேன், இந்த 2 மாசத்துல பெருகிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? 1-2 பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மாசத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு பெருக்கத்தை காணப்படுறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க சபையில 2 பேர் கை தூக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் 1-2 பேர் இல்ல, இந்த சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் அவர் என்ன செய்யணும்? ஒரு பெருக்கத்தை கொடுப்பேன் சொன்ன தேவன் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பாக செய்வார். அவர் சொல் தவறாத தேவன். நாம என்ன சொல் தவறிட்டு போயிடலாம், சும்மா ஜாலிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால் அவர் நீதியுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் அந்த வாக்குத்தத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, பெருக பண்ணவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாமே என் வாழ்க்கையில பழைய வருஷம் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் நடக்குது. அப்ப எப்படி நான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறது? ஆண்டவர் எப்படி என்னை பெருக பண்ண போறாரு, எப்படி எங்க குடும்பத்தை பெருக பண்ண போறாரு அப்படின்றதுக்கு இந்த ஆதாரமாய் ஒரு வசனத்தை நாம் எடுத்து ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன செய்வோம்? இந்த நாளை தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இதனால நம்மை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பெருக பண்ண போறாரு? என் வாழ்க்கையில போன வருஷம் வாக்குத்தத்தம் வந்தது, இந்த வருஷம் வந்திருக்கு. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? என் வாழ்க்கையில பல தடைகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது, எவனெல்லாமோ செய்யறானே, என்னெல்லாமோ நடக்குது. அப்படி எப்படி என் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நாம் கேள்விகளோடு கூட இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவர் உன்னை பெருக பண்ண போறார். எப்படி பெருக பண்ண போறாரா? வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகள், இரும்பு கதவு மாதிரி உன் வாழ்க்கையில் உடைக்க முடியாத தடைகள், வெண்கல கதவு மாதிரி பெர்மனண்டா பூட்ட வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து அவருடைய வல்லமையினாலே அதை செய்து நம்மளை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 எவ்வளவு அழகானது! எப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம தடைகள் நடந்திருக்கலாம். 2000 இருந்து இல்ல ஒருவேளை இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா ஒரு வாக்குத்தத்தை கூட நிறைவேறலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சோர்ந்து போய் நம்ம என்ன செய்யலாம்? சில நேரம் யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். எப்படி செய்வேன் அப்படின்னா, நான் வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறிக்க போறேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா தடைகளும் என்ன செய்ய போறாரு? அடிச்சு நொறுக்க போறேன். ஹல்லேலூயா. 2 காரியங்கள் இந்த வசனத்துல நாம் தியானிக்கலாம். ஒண்ணு என்னது? உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். எப்படி? உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஒருவேளை பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், ஒருவேளை பல சாபங்கள் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து இருக்கலாம். அதுவும் நமக்கு தெரியாம இருக்கலாம். அந்த சாபம் பல ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த சாப கட்டுகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உடைத்து உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போறாரு? பெருக பண்ண போறாரு. ஹல்லேலூயா. அவர் 2 காரியம். ஒன்று உலக பிரகாரம். இப்ப தடை அப்படின்னா என்னது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன தடையா இருந்தாலும் இரும்பு தாழ்பால், வெண்கல கதவு, பிரான்ஸ் டோர், அயன் அந்த தாழ்பால், இதெல்லாம் எங்க நம்ம பார்க்க முடியும்? இதெல்லாம் எங்க? இரும்பு கதவை எங்க பாக்குறீங்க? பெரிய இரும்பு கதவை எங்க பாக்குறீங்க?
ஜெயில ஜெயில் கரெக்ட். ஜெயில யாரும் என்ன செய்வாங்க, ஃபுல்லா இரும்பு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய கோவில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டோர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதை 4 பேர் பிடிச்சி தள்ளுவோம், அவ்வளவு பெரிய இரும்பா இருக்கும். இன்னொரு இடத்துல இந்த இரும்பை பத்தி பார்க்கலாம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது, நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நகையை பேக்ல போய் வச்சுட்டு இருப்போம், பேக் இருந்துச்சு லாக்கர். லாக்கர் எப்படி இருக்கும், சும்மா பிளாஸ்டிக்ல போட்டு போனா நீங்க ஹோட்டல்ல போய் தங்கிங்கன்னா சின்ன ஒரு லாக்கர் வச்சிருப்பாங்க நம்பர், அந்த லாக்கரே அவ்வளவு இரும்புல இருக்கும். எங்க அப்பா வந்து முன்னாடி நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் இந்த பேங்க்ல இருந்து என்ன செய்வாருன்னா நிறைய ரூபா என்ன செய்வார், இன்னொரு பேங்க்கு வந்து மாத்துவாங்க, கொண்டு போவாங்க. அப்படி அவரை கொண்டு போக அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். அந்த லாக்கர்லாம் எப்படி இருக்கும்னா காங்கிரீட் இரும்புன்னு ஒரு 8-10 அடிக்கு என்ன செய்யுமா, அவ்வளவு திக்கு, எவரும் பண்ண முடியாது. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஊட்டியில ஒரு பிரான்ச்ல ஒரு கதை சொன்னார். அது என்ன, இந்த காலத்துல வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு. எவனாவது பேங்க்குள்ள லாக்கர் பக்கம் போனாலும் என்ன செஞ்சது, எல்லா பக்கமும் பஸ் வச்சிருது, ரேஸ் வச்சிருக்கான், பயங்கரமா செக்யூரிட்டி இருக்கு. நான் முன்னாடி காலத்துல என்ன செய்யல, அந்த அளவுக்கு இல்லை. அப்ப அந்த ஊட்டியில வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு லாக்கர் இருந்தது. அது வந்து இந்த செஸ்ட் பிரான்ச் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லாக்கர்ஸ் வச்சிருக்க பேங்க். ஆனா அந்த பேங்க் வந்து என்னது, ஓடு பிரான்ச், ஓடு வச்சு அந்த பிரான்ச் செஞ்சாங்க, கட்டியிருக்காங்க. அப்ப ஒரு 4 நாள் லீவு தொடர்ந்து வந்து, இந்த பொங்கல் லீவு, தீபாவளி, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு 4 நாள். அப்போ ஒருத்தர் என்ன பண்றான், சரி இந்த பேங்க்ல இறங்கி லாக்கர் உடச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், முடிவு பண்ணிட்டு கரெக்டா அந்த லீவ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஓட்ட உடச்சு உள்ள இறங்கினான். எல்லாம் கடை வர ட்ரில்லிங் மிஷினு அதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், உள்ள இறங்கினான். 4 நாள் இருக்கு, நிதானமா போட்டு உடைக்கலாம் அப்படின்னு. உள்ள அவனும் உடைக்கிறான் என்ன உடைக்கிறான்னு தெரியல. கடைசியில் 4வது நாள் என்ன செஞ்சுட்டான், அப்படியே போயிட்டா. இவங்க பேங்க்ல வந்து பாக்குறாங்க, பார்த்தா என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கல் என்ன செஞ்சிருக்கான், அந்த லாக்கர்ல இருந்து உடஞ்சு வந்துருக்கு, அவ்வளவுதான் வந்துருக்கு. அப்புறம் என்ன செஞ்சுட்டான், 4 நாள் செம டென்ஷன் ஆயிட்டான். உடனே என்ன செஞ்சுட்டான், அங்க இருக்க கம்ப்யூட்டர் அடிச்சு உடச்சி கால்குலேட்டர் ஒரு 4-5 அழிச்சு என்ன செஞ்சுட்டான், அந்த வழியை ஆகிட்டான். அதனால இந்த இரும்பு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், அதை உடைக்கவே முடியாது. அவங்க பயங்கர பாதுகாப்பு என்ன செஞ்சிருப்பாங்க, அதை வச்சிருப்பாங்க. ஒரு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள் இருக்கும், உடைக்கவே முடியாது. என் வாழ்க்கையில இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்காது. இந்த மாதிரி வாக்கு தத்துவங்களை சும்மா நான் கேட்டுட்டே தான் இருக்கணும், எல்லாமே நான் மேல போய் நித்தியத்துல போய் தான் இதெல்லாம் சுந்தரிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடலாம். ஆண்டவர் இந்த நேரத்துல தெளிவா அவசரத்துல சொல்ற என்ன செய்வாரா, அவரு வெண்கல கதவையும் இரும்பு தாழ்பால என்ன செய்வாராம், உடைத்து. வாழ்க்கையில் என்ன தடைகள் உடைக்க முடியாது நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து, ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் யோசிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம், ஒருவேளை பல வருஷம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருக்கோம், ஒரு சின்ன ஜபம் நடத்தி வந்திருக்கலாம், 2 பேர் வச்சு ஜபம் நடத்தி இருக்கலாம். இன்னும் அந்த ஜபம் 2 பேர் வச்சு தானே இருக்கு. இன்னும் ஒரு முன்னேற்றத்தை காணுமே, இல்ல இந்த சபை இவ்வளவு வருஷம் இருக்கு, இன்னும் புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருது, என்ன நமக்கு தடைகள் தெரியல, என்ன தடைகள் தெரியல, ஆனா இன்னும் எனக்கு என்ன செய்யல, என் கண்களால் நான் காண முடியவில்லை அப்படின்னு ஒரு ஏக்கத்துல நம்ம இருக்கலாம். ஆண்டவர் நாள்ல சொல்றாரு, அவர் எல்லா தடைகளையும் உடைப்பார். தடைகளை உடைத்து மறைவிடத்துல ஒளிப்பு அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்க போறார். என்ன கொடுக்க போறாருன்னா பொக்கிஷம். சும்மா ஒரு 5-10 ரூபா கூட வந்துச்சுன்னா நம்ம பெருக்க சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் வாங்குறோம், இன்கிரிமெண்ட் போறோம் 5,000 ரூபாய், 15,000 வந்தோம்னா நான் பெருகிட்டேன் சொல்ல முடியுமா? முடியாது. பொக்கிஷம் கைக்கு வரணும். இந்த சவுதி அரேபியாவில் இப்ப ரீசெண்டா என்ன செஞ்சாங்க, ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாங்க, தங்க புதையல். என்னது புதையல், தங்க புதையலை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் சொல்றாங்க, உலக நாட்டிலேயே தங்க விலை கம்மியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு புதையல். அப்ப இந்த மாதிரி புதையல் பொக்கிஷம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், பெருக முடியும். அதுதான் ஆண்டவர் தாசன் சொல்றாரு, நான் தடைகளை உடைச்சி உனக்கு என்னத்தை கொடுக்க போறேன், பொக்கிஷத்தை கொடுக்க போறேன், நீ பெருகும்படியா. சும்மா நீ ஆசீர்வதிக்கும்படியா இல்ல, என்ன பண்ணும்படியாய், பெருகும்படியாய் ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யலாம், ஆண்டவர் சபைக்கு என்ன கொடுக்க போறாரு, ஆத்துமாக்களை கொடுக்க போறாரு. அந்த காலத்தில் இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை எடுத்து என்ன செய்ய போறாரு, தட்டைகளை உடைத்து கொள்ளை பொருளாக இந்த சபை பெருகும்படியா இந்த சபை ஆண்டவர் செய்ய போறாரு. மறைவிடத்தில் இருக்கிற புதையல் ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்,
பைபிள் வாசிக்கிறதுல நிறைய பேர் பைபிள் என்ன செய்யறது இல்லை, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் வாசிக்கிறதே இல்லை. அப்படிதானே? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் யாரும் வாசிக்கிறீங்களா? அப்படி வாசகமா கடமைக்கு வாசிட்டு போயிடுறது. வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் அதெல்லாம் வாசிக்கிறதுனா யாரும் என்ன செய்யறது இல்லை, புரியுது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ புரியாம இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து இந்த பைபிளை வாய்ச்சி வச்சிருக்கிற புதையலாம் காட்ட போறேன். அல்லேலூயா. நீங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்துல மூணு என்ன செய்யணும், பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அதான் இந்த நாள்ல வாக்கு கொடுக்கிறார், பொக்கிஷத்தையும் புதையலையும் கொடுக்கிறார். பொக்கிஷம் தான் பெருகும். சும்மா சாதாரண சும்மா 2-3 காசு வந்தா பொக்கி பெருக கிடையாது. அதெல்லாம் ஆசீர்வாதம். எனக்கு இப்போ ஞாபகம் வருது, எங்க மாமா ஒருத்தர் இருந்தார். எங்க அம்மாவோட கூட பிறந்த 2வது அவர் பாவம் முடியல. அவர் என்ன செய்வார், அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் மாத்தாளத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார், எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி ஒரு 3-4 பேர் கூப்பிட்டு வருவார். கூட்டிட்டு அடுத்து ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது எங்கே போயிடுவார், மலைக்கு மேலே போயிடுவார். ஏதாவது மலைக்கு மேலே போய், என்ன அம்மா எங்கே போறீங்கன்னா, அங்கே ஒரு நாகப்பாம்பு இருக்குண்டா, அது எப்பயாவது அமாவாசை நேரத்தில் வெளியே வரும். அந்த நாகப்பாம்பு தரையில ஒரு கல் இருக்கும் பாக்கு, அந்த கல்லு கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், இதுதான் பெரிய பொக்கிஷம். அப்ப மனிதன் பெருக்கத்துக்காக எதை தேடி அலைகிறான், பொக்கிஷத்தை தேடி அலைகிறான். ஆண்டவர் சொல்ற, நீ எதுக்கு அலையாத, நான் உன் வாழ்க்கையில உன் தடைகள்லாம் உடைச்சி நானே ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் பெருகும்படியாக நம்மை அழைக்கிற கர்த்தர், விரும்புகிற கர்த்தர். அதனால அந்த தெளிவா சொல்றார், எல்லா தடைகளையும் உடைத்து நான் உனக்கு பொக்கிஷத்தை கொடுக்க போறேன், நீ பெரிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வாசனத்தை கேட்டவுடனே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆளுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே கண்ணு முடிஞ்சு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும். அவ்வளவுதான், பிடிக்க முடியாது, கையில இப்பயே பிடிக்க முடியல. அதனால ஆண்டவர் கொஞ்சம் லேட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொக்கிஷத்தை கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்க போறாரு. அப்ப இந்த ஒரு நல்ல வாக்கு தத்தம், அழகான ஒரு வாக்கு தத்தம், நம் சபைக்கு இந்த 2024ஆம் வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்தம் நம் சபையிலையும் நம் குடும்பத்திலையும் நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஆசையில தப்பே கிடையாது. நம்ம என்ன செய்யணும், ஆசைப்படணும், வாஞ்சினா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வது என்று நாம் என்ன செய்யணும், அதுதான் என்னது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுத்து ரெடியா இருக்கு. ஆண்டவர் அவர் பங்குல என்ன செய்ய மாட்டாரு, தப்பே பண்ண மாட்டாரு. அவர் கரெக்டா கொடுப்பாரு. ஆனா தப்பு எங்கதான் நடக்கும், எங்க நடக்கும், நம்ம சைடுல தப்பு. ஆதியில தேவன் ஏதேன் தோட்டத்துல சாவை அவர் உண்டாக்கவே இல்லை. Death was not created by God. மரணம் கர்த்தரால் உண்டாக்கினது அல்ல. ஒருவேளை ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கலாம். என்ன பிளான் வச்சிருக்கலாம், எல்லாரும் ஏனோக்கை போல சஞ்சரிங்க, எலியாவை போல அப்படியே வானத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னா ஒரு பிளான் அவர் என்ன செஞ்சாரு, மனுஷனை உண்டாக்குனார். ஆனா மனுஷன் என்ன செஞ்சான், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனை சாபமே சாதிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாவை உள்ள கொண்டு வர. அதுவரையும் அவர் சாவை படைக்கவே. அவர் மனுஷனை தன்னுடைய சாயலை படைச்சார், எப்பயும் அவர் கூட இருக்கணும். அதனால ஆண்டவர் அவர் பண்ண ஒரு காரியத்தில் அவர் மிஸ்டேக் பண்ண மாட்டார். மிஸ்டேக் எங்க தான் நடக்கும், நம்ம பாட்டுல தான் நடக்கும். ஆனா இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தெளிவா கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கொடுக்கல, உன்னை பெருக பண்ணுவேன்னு கொடுத்திருக்கிறாரு. எப்படி பெருக பண்ணுவேன்னா பொக்கிஷத்தையும் புதையலையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. சும்மா சொல்லாதீங்க ஆண்டவரே, நான் கொடுப்பேன்னா எல்லா தடைகளையும் உடைத்து கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும், 1-2 காரியங்களை சீக்கிரமாய் பார்த்து நாம் முடிப்போம். முதலாவது, இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, கோரேஸ் ராஜா, சைரஸ் தி கிரேட். நான் ஒரு படத்தை போடணும்னு நான் நெட்ல எடுக்கிறேன். இந்த கோரேஸ் அப்படின்ற ராஜாவை நீங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 44ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை யூதாவை போட்டு பகுந்து எடுத்திருப்பார். என்ன செஞ்சுவாரு, அவன்
அவன் சுருபத்தை பண்ண அப்படி பண்ணுவேன், அடிப்பேன், உடப்பேன், அவன் என்ன செய்வேன், அவனை கைதாக புறஜாதியா கையில ஒப்பு கொடுவேன், பயங்கரமா திட்டுவார். இந்த 44 அதிகாரத்துல கூட ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இஸ்ரவேலே நீ திரும்பிடு, என் பக்கம் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லாட்டி உனக்கு உன்னே கொடுவேன் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் இந்த 28ஆம் வசனத்துல கோரேசை ஞாபகப்படுத்தின உடனே அவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லுற ஒரு வார்த்தை, அவர் என்ன சொல்றார், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றும். காலை வேளையில உங்க பேரையும் என் பேரையும் ஆண்டவர் நினைவுபடுத்தினா அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை, இதை நாம் சற்று ஆராயும். காலை வேலை நீங்க ஞாபகம், ஆண்டவர் உங்க பேரை ஞாபகப்படுத்துறாரு, கிஃப்ட் ஜோசப் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு பேரை. என்ன சொல்றாரு, சொல்லிட்டே இருக்கேன், போய் போய் அதே குடியில போய் விழுந்துட்டே இருக்கேன், எப்பதான் திருந்தணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஒவ்வொருத்தர் பேரை அவர் நினைவுபடுத்தும் பொழுது இந்த காலை வேளையில அவர் என்ன ஞாபகம், என்ன மாதிரி சொல்லுவார், கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், உங்களை ஆராய். இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஆண்டவர் ஞாபகம் வச்ச உடனே அவர் எல்லாத்தையும் மறந்து சாபம் அது வரைக்கும் திட்டிட்டு இருந்த ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை ஞாபகப்படுத்தினோடனே எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றலாம் சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தத்தை அடுக்கிறாரு. 45 அதிகாரம் இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் கோரேஸ் ராஜா கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த கோரேஸ் ராஜா who is Cyrus the Great? கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ஃபிளாஷ்பேக் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், கதைக்கணும். இஸ்ரவேல் இருந்தது, இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க, வடக்கு இஸ்ரவேலை வந்து அசீரியர்கள் கைப்பற்றிட்டு போனாங்க. தெற்கு இஸ்ரவேலை யார் கைப்பற்றினா, யார் கைப்பற்றினா, யாரு, நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய அரசர். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாரு, தெற்கு இஸ்ரவேல் கதையெல்லாம் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஞாபகத்துக்கு நல்ல ஒரு கதை, வரலாற்று கதை, ஹிஸ்டரி ஜாகிரபி மாதிரி என்ன செய்யணும், நல்ல ஒரு கதை. அப்ப என்ன செய்யறாரு, இந்த தெற்கு இஸ்ரவேலை நேபுகாத்நேச்சார், அதாவது அவர் பாபிலோன் ராஜா, அவர் அப்ப பயங்கர படபலமா இருந்தாரு, வந்து எல்லாத்தையும் அடிச்சார், தேவாலயத்தை சுட்டு எரிச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அப்படியே அவர் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, ரொம்ப தூரம் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போக ஒரு அழகான ஒரு ஆங்கில பாடல் பாடுவாங்க, சங்கீதம் எந்த சங்கீதம் மறந்து போச்சு, by the rivers of Babylon there we sat down, we wept when we think of Zion. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாடுவாங்க, நாங்க சீயோனை நினைக்கிறோம், என்ன செய்யறோம், அழுவோம். ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே அடிச்சு இவர் கைதியை எழுதிட்டு போறாரு, ஒவ்வொரு கொண்டு போறாரு. அந்த ஹிஸ்டரியை நீங்க பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் அந்த ஜேர்னியில் என்ன செஞ்சாங்க, இறந்துடுறாங்க. அவங்களால போக முடியல, வயசானவங்க இறந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் இஸ்ரேல் தேசத்துல இருக்காங்க, அந்த வயசானவங்க ஒன்றதுக்கும் லாயக்கில்லாத விட்டுட்டு அதெல்லாம் என்ன செஞ்சாரு, சிறை பிடிச்சிட்டு இதை கொண்டு போயிறாரு. கொண்டு போய் பாபிலோன் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்னவா இருக்காங்க, சிறைவாய்ப்பட்டு இருக்கிறாங்க, சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் அப்படியே போது அப்ப எரேமியா வந்து எருசலேம்ல இருந்து என்ன செய்யறாரு, வாக்கு கொடுக்கிறாரு, 70 வருஷம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவங்களை கொண்டு வருவாரு சொல்றாரு. அப்ப இவங்க பாபிலோன் தேசத்துல வீடுகள் எல்லாம் கட்டி அங்க உட்கார்ந்து இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இப்படி நாட்கள் போகும் பொழுது பாபிலோன் தேசத்தை யாரு கைப்பற்றா அப்படின்னா பெர்சிய நாடு வந்து கைப்பற்றும். அப்ப பெர்சியன் கிங்கும் ஒரு பெரிய ஒரு ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம். அப்ப பெர்சியா வந்து என்ன செய்யறான், பாபிலோன் மேல யுத்தம் பண்றான், யுத்தம் பண்ணி பாபிலோனை பிடிச்சிருவான், நேபுகாத்நேச்சார் அழிச்சு பாபிலோனை பிடிச்சிருவான். அப்படி பிடிக்கிற இந்த பெர்சிய நாட்டின் ராஜா அதிபதி யாருன்னா அவர் தான் யாரு, இந்த கோரேஸ். இந்த கோரேஸ் தலைமையில தான் பெர்சிய நாடு வந்து பாபிலோனை பிடிச்சி நேபுகாத்நேச்சார் கொண்டு இப்ப கோரேஸ் வந்து ராஜாவாக. அப்ப கோரேஸ் யாருக்கு ராஜாவா இருக்காரு, அதுக்கு மட்டும் ராஜாவா இல்லை, ஏற்கனவே பாபிலோன்ல யார் கைதியா இருக்கா, யார் கைதியா இருக்கா, இஸ்ரவேல் ஜனங்களும் கைதியா இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் ராஜா யாரு, அவர் ராஜா. அவர் யாரு, அவர் யூத ராஜாவோ இஸ்ரவேல் ராஜாவோ குரோனஸ் தான், பெர்சிய நாட்டு ராஜா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை பார்த்து தான் ஆண்டவரோட வாக்குத்தத்தம் கொடுத்தார். யூத ராஜாவை இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து கொடுக்கல, தாவீதை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா சரி, ஏதோ யூத குலத்துல வராரு, ஏதோ சந்தோஷத்துல கொடுத்துடலாம். ஆனா ஆண்டவர் கொடுத்தது பெர்சிய நாட்டு அதிபதியை பார்த்து கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஸ்பெஷாலிட்டி, இந்த ராஜாட்ட ஏதோ ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை போர் பண்ண, இவ்வளவு தூரம் வாக்குத்தத்தம் கொடுக்கணும், அவன் சும்மா கொடுத்துருவாரா, கொடுக்க மாட்டார். அப்ப என்ன நல்ல குணங்களை இந்த பெர்சிய நாட்டு அதிபர் கோரேஸ் வைத்திருந்தார். முதலாவது நாம் பார்க்கலாம், கொஞ்சம் பின்னாடி போலாம். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எஸ்ரா 1:2. பரலோகத்தின்
தேவனாகிய கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இந்த எஸ்ராவை நீங்க பார்க்கும் பொழுது கோரேஸ் இப்ப பெர்சியன் ராஜாவா இருக்கிறார். முதலாம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜா பாபிலோனை பிடிச்சு நான் தான் ராஜா சொல்லி உட்கார்ந்த முதல் வருஷத்திலேயே என்ன ஆகுதுங்க, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். இங்க எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கோரேஸ்க்கு சொல்லல, எங்க ஒரு இதுவும் நடக்கல. இது 1-to-1 காடும் ஆண்டவரும் கோரேஸ் ராஜாவுக்கு நடந்த ஒரு காரியம். அவர் இவருடைய ஆவியை என்ன செய்யறாரு, ஏவுறாரு. ஏவி என்ன சொல்றாரு, பரலோகத்திற்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யணும், யூதாவிலுடைய எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது கோரேஸ் சொன்ன ஒரு காரியம். அப்ப இங்க என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் இந்த கோரேஸ்ட நீ என்ன செய்யணும், எருசலேம்ல இருக்க தேவாலயத்தை என்ன செய்யணும், நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கோரேஸ்ட சொல்லியிருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை கோரேஸ்ட சொன்னார். கோரேஸ் அதற்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். முதலாவது ஒரு நல்ல குணம் இந்த கோரேசிடம் காணப்பட்டதென்றால் obedience to the word of God. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். பாருங்க, இவர் இவ்வளவு பெரிய ராஜா, இப்பதான் ஒரு இடத்துல சண்டை போட்டு அந்த இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கைதி எல்லாத்தையும் என்ன செய்ய, நீ அங்க விட்டு அவங்க எருசலேம்ல ஒரு தேவாலயத்தை கட்டு சொல்றாரு. ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய கலவரம் உண்டாகும் யோசிச்சு பாருங்க. டிமானிட்டைசேஷன் ஒரு சின்ன ஒரு காரியத்தை இந்தியாவில் பண்ணாங்க, அப்படிதானே? எல்லா ரூபாயும் போகல, 1-2 ரூபாய்க்கால போட்டாங்க. என்ன பாடுபட்டோம், 2 மாசம் கையில காசு இல்ல. காசு இருக்கு, அவன் கையில காசு இல்லை. ஏன் காசு என்னால எடுக்க முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இதே மாதிரி இந்த ராஜ்யத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும். இப்பதான் வந்து பிடிச்சிருக்கேன், பெர்சியா நாட்டு அதிபதியில என்ன செய்வாங்க, என்ன அவன் பைத்தியம் பிடிச்சிருக்கா, இப்பதான் வந்து பிடிச்ச அந்த அடிமைகள் அப்படியே இருக்கட்டும், இன்னும் அந்த அடிமைகளை வச்சு என்ன செய்வோம், பார்வோன் மாதிரி பார்வோன் எகிப்தில் இஸ்ரவேலை பிடிச்சி என்ன செய்யறான், விடவே இல்லை. பெரிய பெரிய வாதைகள் விடவே இல்லை. இதே நேரத்தில் அந்த கோரேஸ் இருக்கிறார். ஆனா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல குணம் இந்த கோரேஸ் ராஜாவிடத்தில் காணப்படுகிறது. இந்த காலை வேளையில நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவர் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்திருக்கோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்திருக்கோமா? ஏன்னா ஆண்டவர் கீழ்ப்படுத்தலை விரும்புகிறார். இதெல்லாம் சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்க, நான் கேட்கிறேன். ஐ அம் ரெடி டு obey. சாமுவேல் சொன்னார். அதனாலதான் சாமுவேலை குறித்து சொல்லுது, தான் முதல் பேசுவார் மற்றும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்று எல்லாரும் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா obedience. ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஏன் ஈசாக்கை அதிகமாக ஆசீர்வதிச்சார்? ஈசாக்கு தோட்ட இடத்துல என்னது, நீர் ஊற்று. ஏன் ஆசீர்வாதம், ஏன் ஆசீர்வாதம்? எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 26:4-5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இயேசு சொல்லுறதை மாத்திரம் இல்ல, அவர் இந்த உலகத்துல செய்து காமித்தார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது கடைசி நிமிஷம் வரை பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 2:8. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. இது இயேசுவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர், சர்வ அதிகாரத்தின் கையில் உள்ளவர். அவரை குறித்து இங்க சொல்லுகிறார், அவர் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. obedience to the Father. பிதாவுக்கு கீழ்ப்படி. அவருக்கு தேவையே இல்லை, கீழ்ப்படினா அவருக்கு தேவையே இல்லை. அவர் கீழ்ப்படுகிறார்.
அதனாலதான் அவர் கீழ்ப்படிதல் விரும்புகிறார். முதல் பாவம் ஏதேன்ல வந்தது. எதனால வந்தது? ரெண்டு காரியம். ஒண்ணு இச்சை, ரெண்டு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாம நம்ம போனோம், கண்டிப்பா ஆண்டவர் பிடிக்காது. அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. மோசே கீழ்ப்படியல. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு முகமுகமாய் பார்த்த தீர்க்கதரிசி, ஆண்டவரே கொடுத்திருக்காரு, இவனை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு இடத்துல சின்னதா கீழ்ப்படியல, பேசி சொன்னதுக்கு அடிச்சிட்டார் கோபத்துல. ஆசீர்வாதத்தை இழந்தாரா? கானானுக்குள்ள போல அந்த பாவத்தினால சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்ட முதல் ராஜா. ஒரு சின்ன காரியம் சாமுவேல் சொன்னாரு, போய் அங்க இரு, நான் வந்து பலி செலுத்துவேன். ஏங்க சூழ்நிலை எவ்வளவா இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் இழந்தாரா? ராஜா பதவியை இழந்தார். கீழ்ப்படியாமல் நாம் இருந்தோம் என்றால் நம்மளால் இந்த பொக்கிஷத்தை தர முடியும். God can never give the treasures. ஆண்டவர் உனக்கு பொக்கிஷத்தை கொடுத்து உன்னை பெருக பண்ணணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. You need to obey. வேதத்துல எல்லாத்தையும் குறித்து சொல்லிருக்கு. பிள்ளைகளை சொல்லிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி, மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தையை சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிதான் இதே இப்படி போட்டுதான் சந்தோஷமா இருக்கும். புருஷங்களே உங்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படிங்களா அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏதோ தெரியல பார்க்க விட்டார். கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். இந்த காலை வேலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், நான் எவ்வளவு சதவீதம் அவர் கீழ்ப்படுகிறேன். நீங்க எவ்வளவு சதவீதம் கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவு சதவீதம் தான் பொக்கிஷம். கீழ்ப்படியவே இல்லைன்னா பொக்கிஷத்தை பார்க்கவே முடியாது. நித்தியத்தில் போய் பொக்கிஷத்தை பார்க்க முடியல. ஏதாவது கற்றுக்கிட்டாங்கன்னா பார்க்கலாம், அதுவும் டவுட் தான். காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஆண்டு உங்க மூலமா உங்களுக்காக உங்களோடு கூட பல காரியங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை விட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இன்னும் அதை விட முடியல. ஆண்டவர் சொல்றது இன்னும் கீழ்ப்பட முடியல. ஒரு இந்த சபைக்கு வரும்பொழுது ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களை சொல்லியிருக்கலாம். இன்னும் அதுக்கு கீழ்ப்பட முடியல. எப்பா நீ ஆசீர்வாதத்தை தேடி போகாத, நீ கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கலாம். இன்னும் சும்மா உட்கார முடியல. ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பிசாசு விட மாட்டான். கீழ்ப்படிதான் பொக்கிஷம் வந்துருங்க. காலை வேளையில நாம் ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை கீழ்ப்படியல அப்படின்னா இந்த நாள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். 100% கீழ்ப்படும்படியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த கோரேஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன ஒரு நல்ல காரியம் எது? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அடுத்து ஒரு ரெண்டு காரியங்களை சீக்கிரத்தை பார்ப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம் என்றால் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம்னா அந்த இடத்துல என்ன செய்தார்னா, ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுக்கு கோரேஸ்ல சொல்லிட்டாரு. சொன்னோம்னா கோரேஸ் என்ன பண்ணாரு, அப்பா வாங்க, என்ன ஒரு பெரிய ராஜாங்க. கோரேஸ் வந்து பெரிய ராஜா, அலெக்சாண்டர் தி கிரேட். அவருக்கு முன்னோடியா யாரை சொல்லலாம்? இந்த கோரேஸை சொல்லலாம், சைரஸ் தி கிரேட் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்றாங்கன்னு நான் அடுத்த பாயிண்ட் வரப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் ஒரு பெரிய ராஜா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பா அங்க போய் ஆலயத்தை கட்டிடு. உடனே வெளியே வரலாம், வந்துட்டு தம்பிகளை யாரும் வாங்கலாம், போய் இந்த கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டிடுங்க ஆண்டவர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடல. அவர் ராஜா நினைச்சா என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடல. நீங்க இந்த 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 7:8 நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையிலே எடுத்து செய்து யூதாவின் அதிபதியாக சேஸ்பாசாரிடத்தில் எண்ணி கொடுத்தார். சும்மா போய் சர்ச்சை கட்டலைன்னு சொல்லல. அவர் என்ன செய்யறாரு, கரெக்டா பொக்கிஷம் எடுத்து தேவாலயத்துக்கு என்னெல்லாம் வேணும், நேபுகாத்நேச்சார் அங்கிருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தான் எல்லாத்தையும் அலசி பார்த்து ஆராய்ந்து கரெக்டா
தேவனுடைய காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம். ஏனோதானும் செய்யல. ஆண்டவர் சொல்லிட்டாரு உடனே செய்யலாம் போ இல்ல, திறம்பட நேர்த்தியாய் ஆண்டவர் சொல்றாரு. அதை நான் நேர்த்தியாய் சொல்ல என்ன செய்யறாரு? தெளிவா செய்யறாரு. அங்க என்னெல்லாம் கொண்டு வந்தான் எல்லாத்தையும் எடு, என்னன்னா வெள்ளி பொண்ணு நிறுத்தி அவன் இன்சார்ஜ் அவனை கூப்பிடு. இன்னொரு காரியம் செஞ்சாரு. இதெல்லாம் என்ன செஞ்சாரு? ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாரு, எழுதி வச்சிருந்தாரு. நான் தான் கோரேஸ், நான் தான் இந்த பெர்மிஷனை கொடுத்துருக்கிறேன். இனிமேல் அவங்க போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க வாசிக்கணும். எஸ்ரால நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம், எஸ்ரா 6:3 எடுத்து வாசிங்க. என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு சுருள்ல வாசிக்கிறாங்க. ஏன்னா அப்ப தரியு ராஜாவா இருக்காரு. இங்க ஒரே பிரச்சனை. இங்க எருசலேம்ல ஒரு டீம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க உடனே என்ன செஞ்சாங்க? பிரச்சனை பண்ணாங்க. இங்க தேவாலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி உடனே எஸ்ரா என்ன செய்யறாரு? எப்பா ஏற்கனவே கோரேஸ் ராஜா தான் இந்த பெர்மிஷனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்ப பெர்சியாவுல ராஜாவா இருந்த தரியுட சொன்னோன்னே இந்த தரியு என்ன செய்யறாரு? போய் அந்த சுருளை தான் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா கோரேஸ் என்ன செஞ்சிருக்காரு? தெளிவா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆமா, நான் தான் கோரேஸ், நான் தான் தேவாலயத்தை கட்ட சொன்னேன், நான் தான் இந்த பணிமுட்டுகளை எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ரெக்கார்டு பர்ஃபெக்ட்டா இருக்கு. உடனே தரி சொல்றேன், அப்பா ரெக்கார்டு எல்லாம் பார்த்தாச்சு, இனி தேவாலயத்தை கட்டுறதுக்கு எவனுக்கும் தடை கிடையாது, கட்டி முடியும். ஹல்லேலூயா. He gave importance. கர்த்தருடைய காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம். கோரேசின் 2வது நல்கோல். He gives importance. இன்னைக்கு பிரதர் சொல்றாரு, ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு வீட்டை திறந்து கொடுக்க ஆள் இல்லையே. அவங்க கணக்கா வேலை என்னத்தை வந்து டெய்லி ஜெபம் பண்றது. போதும் அந்த ஞாயிற்றுக்கும் ஜெபம் பண்ணா போதும். ஆலயம் எத்தனை மணிக்கு சர்ச்சு? நான் யாரும் விட்டுறேன், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தேன், அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். இதே ஆபீஸுக்கு 9 மணி ஆபீஸ், எத்தனை மணிக்கு அங்க போய் அந்த பஞ்ச் எத்தனை மணிக்கு வைக்கிறோம்? 8:59. நான் ஹெல்மெட்டை கீழே விட்டுட்டு ஓடி போய் பஞ்சை வச்சுட்டு திரும்பி வந்து ஜெபம் எடுப்போம். ஏன்னா இல்லைன்னா ஆஃப் டே லீவு. ஆனா சர்ச்சு இடக்கிட்ட என்ன ஒருத்தர் எல்லாரும் பாடிட்டு இருக்கான், அடுத்து ஒரு ரோடோ ஒருத்தர் ஆறாவது வந்தாரு, எல்லாம் முடிச்சுட்டு பைய போவோம். இவ்வளவுதான் முக்கியம். இதை நான் பார்க்கல, எனக்கு இது பிரச்சனை கிடையாது, உங்க பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவுதான் பொக்கிஷம் மேலே வரும். நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பெருக்கும். கோரேஸ் ராஜா ஏன் இந்த பெருக்கும், ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம்? தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம். அவர் ஒரு ராஜா, சைரஸ் கிரேட், பெரிய ராஜா. அவர் போய் அவர் எல்லா தூசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்து என்னமா கொண்டு வந்தாங்க நேர்த்தியா பார்த்து கூப்பிட்டு கையில கொடுத்து போயா ரெக்கார்டு எழுது எல்லாத்தையும். தேவையில்லாத வேலை அவருக்கு. ஆனா தேவன் தனக்கு சொல்லிட்டார் சொல்லி அவர் நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்தார். அதனாலதான் அவர் வாழ்க்கையில ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தார். எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றான் சொல்லி கர்த்தர் கோரேசை குறித்து ஏன் சொன்னார்னா அவர் கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கும் நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக காரியத்தாக ஓடுறோம், 6 நாள் ஓடுறோம், ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்கணும். அதுவும் ஒரு நாளா கொடுக்கணும் இல்லையே, ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அதான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல என்ன செய்யற? அப்ப ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு பொக்கிஷம் கொடுக்கணும்? ஆண்டவர் ஏன் உங்களை நினைக்கணும்? அவருக்கு தேவையில்லை. கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இவ்வளவு நாள் உங்க காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. அசால்ட்டா நினைச்சிட்டேன். சர்ச்சில் நடக்கிற கூட்டம், வீட்டு ஜபம், வீட்டு கூட்டம் எல்லாத்தையும் அசால்ட்டா நினைச்சிட்டேன். யாரோ பேசிட்டேன். இந்த நாள்ல இருந்து ஒன்னும் முக்கியத்துவம் கொடுக்க ஏதோ வாயவாது கொஞ்சம் மூடு, 2 ஏதாவது பேசுறாங்க, பண்றாங்க, பண்ணிட்டு போறேன். நீங்களும் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் பெருக்கம் வரும். 2024 பெருக்கம் வரணும். எனக்கு பொக்கிஷம் கிடைக்கணும், புதிய கிடைக்கணும்.
5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கோரேஸ் யாரு? பெர்சியா நாட்டு ராஜா. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் அபிஷேகம் பெற்றிருக்கார். ஒரு யூத ராஜா அபிஷேகம் பெற்றனா சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம் வருதா? அப்ப ஏதாவது யாருக்கா சந்தேகம் வருதா? என்ன சந்தேகம் வருது? என்ன சந்தேகம் வருது? எப்படி ஒரு புறஜாதியா அபிஷேகம் பெற்றாயா? இந்த காலத்துல அபிஷேகம் பெற்றா சரிங்களா? மாம்சமலையா அவர் மேல் ஊற்றுவேன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ஊத்துவாரு. இது நடந்து பழைய ஏற்பாடு காலம். அப்ப யூதருக்கு அபிஷேகம் கிடையாது. எவனையாவது ஒருத்தருக்கு தான் கொடுப்பாரு. சாலமோன் கொடுப்பாரு, சாமுவேல் கொடுப்பாரு, சவுலுக்கு கொடுப்பாரு, இல்ல தாவீதுக்கு யாராவது ஒருத்தர். அதுவும் யூதனும் இஸ்ரவேலும் பெர்சியா நாட்டு அதிபர் கோரேஸ் எப்படி ஒரு அபிஷேகம் பெற்றார்? இந்த டவுட் எனக்கு வந்துச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு புறஜாதியா ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போதுதான் நான் இவர் ஃபேமிலி ட்ரீ, இவர் எங்க இருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ந்தேன். அதை நெட்ல போட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா எஸ்தருக்கும் ஆகாஸ் பேருக்கும் உள்ள பேரன் தான் யாரு? எஸ்தருக்கும் ஆகாஸ் பேருக்கும் பேரன் தான் யாரு? கோரேஸ். அவங்க பையன் பேர் காம்பிடியாஸ் மத்திதான் நினைக்கிறேன். அவங்க தம்பதியா, அவங்களுக்கு பிறந்த பையன் தான் யாரு? கோரேஸ். இவர் 13 வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால இவர் வளர்ந்ததெல்லாம் எங்க வளர்ந்தாரு? எஸ்தர் பக்கத்துல தான் வளர்ந்தாரு. எங்க வளர்ந்தாரு? அப்ப எஸ்தர் யாரு? எஸ்தர் யாரு? யூதகம். எஸ்தர் யாரு? யூத ராஜாத்தி. ஆகாஸ் வேற அங்க கிராஸ் பண்ணி போயிடுச்சு. சரி, ஆகாஸ் பெர்சியா நாட்டு ராஜா. சரியா? எஸ்தர் யாரு? யூதகம். பேரனுக்கு ஆண்டவரை பற்றியும் அபிஷேகத்தை பற்றியும் சொல்லி கொடுத்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் மாற்றினாள் எஸ்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் அபிஷேகம் பண்ணேன். ஆகாஸ் யார் தெரியுமா? ஏன் சைரஸ் தி கிரேட் சொல்றாங்க தெரியுமா? ஆகாஸ் சும்மா சாதாரண ராஜா கிடையாது. 127 நாட்டை ஆண்ட ராஜா அவர். எடுத்து வாசிங்க எஸ்தர் 1:1. இந்து சமய தேசத்தோட அங்க போடுறாங்க. 127 நாட்டை ஆண்ட ராஜாவுடைய பேர் இந்த கோரேஸ். அவ்வளவு பெரிய ஒரு ராஜா. கர்த்தரால் அபிஷேகம். நீ கொஞ்சம் யோசிங்க. அவ பாட்டி மாதிரி கொஞ்சம் யோசிங்க. உங்க பேரனுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் அபிஷேகத்தை வாங்கடா பேரனே அப்படின்னு சொல்லிருக்கோமா? வாயிலே திறந்து என் பேர் என்ன? ஏய், நீ தான் இப்படி தத்தியா தெரியற. அவன் டாக்டர் ஆகணும்டா, அவன் இன்ஜினியர் ஆகணும்டா. என்னைக்கா சொல்லிருக்கோமா? டேய், அபிஷேகத்தை வாங்கடா. எஸ்தர் தன் பேரனுக்கு எதை சொல்லிக் கொடுத்தான்னு தெரியாது. நான் அபிஷேகத்தை அவள் கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுத்தான். அவன் அபிஷேகத்தை நிரம்பினவனாக இருந்தான். முன்னாடி காலத்துல அபிஷேகம் கூட எனக்கு அபிஷேகமே இல்லை. நமக்கே அபிஷேகம் இல்லை. இயற்கை எப்படி சொல்றது? அதான் மேட்ரு. நீங்க நமக்கே அபிஷேகம் என்னன்னு தெரியல. எல்லாம் குதிக்கிறாங்க, 4-2 வாரத்துல குதிக்கிறேன், அவ்வளவுதான். அபிஷேகம் என்னன்னு தெரியல. அவன் எங்க என் பேரனுக்கு சொல்றது, என் மனைவிக்கு சொல்றது. ஆண்டவர் காலை வேளையில அபிஷேகத்தை கொடுத்து நம்ம என்ன செய்யறா? கொஞ்சம் யோசிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் அந்த அபிஷேகம் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:27. ஏன் இந்த அபிஷேகத்தை எல்லாரும் வாங்குன்னு சொல்றாங்க? நான் எடுத்து வாசிக்கிறேன். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும். இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. ஏன் அபிஷேகத்தை வாங்க சொன்னா, நீ இந்த உலகத்துல எல்லாத்தையும் படிக்க முடியாது. விஞ்ஞானத்தை படிக்க முடியாது. ஏதாவது ஒன்னால படிக்கலாம். உன் வாழ்க்கையை ஒன்னால படிக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்ன தடைகள் யாரும் சொல்ல முடியுமா? இன்னும் ஆசீர்வாத நிறைவேற என்ன தடைகள் ஒன்னால படிக்க முடியாது. அதுதான் இந்த அபிஷேகத்தை வாங்கிக்க. இந்த அபிஷேகம் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து போதிக்கும். அல்லேலூயா. மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை போதிக்கும். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கொடுத்து போதிக்கும். இங்க புதையல் இருக்கு, அந்த அபிஷேகம் சொன்னோம். அதனாலதான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அபிஷேகத்தை கொடுத்து நான் போதிக்கணும்.
போதிக்க வேண்டிய அவசியம். முன்னாடி நிறைய சர்ச்சஸ்ல அபிஷேக காத்திருப்பு கூட்டம் நடக்கும். அபிஷேகம் பெறாதவங்க வாங்க அப்படி. ஆனா எனக்கு பயமா இருக்கு. 1.5 மணி நேரம் மீட்டிங்கே உங்க வீட்டுல நீங்க திறந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ அபிஷேக கூட்ட காத்திருப்பு கூட்டம்னு வச்சுக்கோங்க. காத்திருப்பு கூட்டம் இந்த ஆராதனை மாதிரிலாம் இருக்காது. காத்திருப்பு கூட்டம்னா ஒண்ணும் கிடையாது. இங்க இருந்து ஆராதனை பண்ணிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே இருப்போம். எப்ப வரைக்கும் அபிஷேகம் வர்றதுல இருக்கும். 1 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், இல்ல நைட் வரைக்கும். இதான் காத்திருப்பு கூட்டம். யாராவது வர ரெடிங்களா சொல்லுங்க. பேர் கொடுங்க. பாஸ் வச்சுருவாரு. யாராவது வரீங்களா? என்னையா இங்கெல்லாம் வந்து என்ன செய்ய ப்ரொமோஷனே கிடைக்காது. நான் ஆபீஸ் ரேட் கூட ஏதாவது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் அதை வாங்கிடுவேன். இங்க ப்ரொமோஷன் கிடைக்காது, பொக்கிஷன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை வாங்கிக்கணும். என் வாழ்க்கையில் அபிஷேகத்தை எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமோ எங்க அப்பா அதுன்னு சொல்லி எனக்கு ஏதோ அபிஷேகம் வாங்கி கொடுத்தாரு. எங்க வீட்டில் ஒரு காலத்தில் திடீர்னு பயங்கர ஸ்பிரிண்ட். வீட்டுக்கு ஜபம் விட்டோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும். என்னன்னா அப்போ என்ன செய்யற தங்கச்சி கிடைச்சிச்சு நினைக்கிறேன். அப்போ அப்படியே இந்த இன்ஜினை ஓடணும், சூடாகணும். சும்மா அபிஷேகம் விட்டாரு. அவர் ரொம்ப சூடாகிட்டே இருப்பாரு. எப்போ அபிஷேகம் தரப்போமோ அதை என்ன செய்வாரு, சூடாகிட்டே இருப்பாரு. 1 மணி நேரம் நடக்கும். ஏதோ அந்த டைம்ல ஒரு ஸ்பிரிட் எங்க வீட்டுல செஞ்சு வந்து எல்லாரும் அபிஷேகம் வாங்கிக்கணும். அபிஷேகம் வாங்கணும்னா நான் ஒன்றும் பெருசா உத்தரவு நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவோ பின்னாடி போயிடும். அதுக்கெல்லாம் சாட்சிகள், உயிரோட சாட்சிகளே இருக்காரு, அவர் கட்சியிலே இருக்காரு. எவ்வளவோ பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டேன். ஆனா நான் பெற்ற அபிஷேகம் தான் திருப்பி அந்த பாவத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. இதுதான் அபிஷேகம். அதுதான் உங்களுக்கு போதிக்கும். நீங்க அபிஷேகம் காட்டி நீங்க செய்யற பாவம்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை போய் சொல்லுவீங்க, ஒரு மாதிரி இருக்கும். 2வது தடவை போய் சொல்லுவீங்க, 3வது தடவை பழகிடும். அவர் கேட்டாதான் சொல்றாரு, அவ்வளவுதான். பாஸ்டர் போன் பண்ணுவார், ஏன் அப்படியே சாதாரணமா போய் பாஸ்டர் என் காலத்துல ஒரே வலி பாஸ்டர், ஆண்டவர் கொடுத்துருவார் வலி. ஏன் அப்படின்னா இந்த அபிஷேகம் காட்டி இந்த பொய் சொல்றது ஒரு பாவனை நமக்கு தெரியாது. இந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கும். இந்த கோரேஸ் போதித்தது தேவனை குறித்தும் தேவ காரியங்களை குறித்தும் இந்த கோரேஸுக்கு இந்த அபிஷேகம் போதித்தது. அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக முடிந்தது. அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். பெர்ஷிய ராஜ்யம்னு சொல்ல மாட்டாங்க, பெர்ஷிய சாம்ராஜ்யம். சைலஸ் சொல்ல மாட்டாங்க, சைலஸ் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு ஒரு முன்னோடியா இந்த சைலஸ் வச்சிருந்தாங்க. யூதர்களை தான் அவர் மேசியான்னு சொல்றாங்க. அவர் தேவாலயத்தை கட்ட வைத்தார். கோரேஸ் வந்து ஒரு மேசியா, யூத குலத்து மேசியான்னு சொல்றாங்க. அவ்வளவு காரியங்கள் இந்த கோரேஸோட வாழ்க்கையில காணப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் கோரேஸ்ன்னு ஞாபகப்படுத்தினார். அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஏன்னா என்ன நல்லது, கர்த்தர் என்ன சொன்னாலும் செஞ்சுவார். அது சின்ன காரியமா இருந்தாலும், தன் ராஜ்யமே நடுக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் கவலையே வர மாட்டார், உடனே செஞ்சுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்த கோரேஸ். 2வது, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியம் ஏனோ தான் செய்யறே. நீங்க ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங் நடந்து அப்படி சொன்னா, இது வேற வேலை இல்லை, வர்றது 2 பேர் பாட்டு பாடுங்களா, ஏதாவது பண்ணுங்களா, ஏனோ தான் கிடையாது. அதான் நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கோரேஸ் கொடுத்தார். சும்மா போய் கட்டுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்து பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து நிறுத்து பார்த்து எவ்வளவு இருக்குது, கரெக்டா அந்த ஆட்களை கூப்பிட்டு அவன்கிட்ட கொடு, போய் கட்டு, ரெக்கார்ட் பண்ணு, நாளைக்கு வேற வாங்க வந்து இதே சொல்லிடக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணு. அவ்வளவு நேர்த்தியா. அதனாலதான் ஆண்டவர் கோரேஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லேலூயா. 3வது, அபிஷேகத்தால் நிறைந்த கோரேஸ். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படியாவது வாங்கினார். அதெல்லாம் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் ஊத்துறாரு, ஊத்தல, எப்படியாவது வாங்கிக்கிறேன். இந்த 40 நாள் வருது, முடிவெடுத்துல இந்த 40 நாள் முடிகிறப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நான் நிரம்பினவன் ஆகிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தையாக வாங்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு வருது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கோரேஸ் இன்னும் ஆவியின் அனுபவங்களை அவர் பெற்றுக்கொண்டார். நீங்க முதல்ல நீங்க இந்த எஸ்ராவை வாசித்தீங்கன்னா தெரியும். ஆவியின் ஏவுதலினாலே கர்த்தர் யாருக்கு சொல்றாரு, கோரேஸ்க்கு சொல்றாரு. எந்த ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல, அவருடைய ஆவியை கர்த்தர் ஏவுறாரு. இந்த மாதிரி ஆவியை ஏவுற
ஆவியை ஏவினது? சிம்சோன் ஆவியை ஏவினான்னு தெரியல எனக்கு. சிமியோன் நீங்க சொல்லணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருப்பார் இயேசுவை பார்க்கிறது. இதெல்லாம் ஒரு வெளியேற பெற்ற ஆவியின் அனுபவங்கள். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கோரேஸ். ஆனா எஸ்தர் அந்த அளவுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கிறார், அந்த வழியை நடத்தியிருக்கிறார். நான் நம்ம ஆராயம் முதல்ல நான் எப்படி இருக்கேன், எனக்கு அபிஷேகம் வந்துருச்சா, நான் ஒரு தரிசனத்தையாவது பார்க்கிறேன்னா, ஒரு தேவதூதரை நான் பார்த்திருக்கிறேன், ஏதாவது ஒரு வரங்கள் எனக்கு தெரிய செய்திருக்கிறேன், இவ்வளவு வருஷம் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏதாவது ஒரு வரம், ஒரு ஆவியின் அனுபவம் எனக்கு இருக்கு. நம்ம யோசிக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் தேடலை, இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை நான் கேட்டதே இல்லை, நீ கேட்கிறேன், எனக்கு கொடுங்க. கோரேஸ் கொடுத்த ஒரு புரட்சாதி ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவுடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணுவது அதிக நிச்சயம். ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கோரேஸ் இதே அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் இரும்பு தாழ்பாள்களை முறிந்து வெண்கல கதவை உடைத்து உனக்கு பொக்கிஷத்தையும் புதையலை கொடுக்க போறார். இந்த வருஷமே கொடுக்க போறார். எல்லா தடைகளும் உடைய போது வாழ்க்கையில காணப்படுகிற உலக பிரகாரமான தடைகள், நீ காண்கிற சாபத்தீனங்கள், உனக்கு விரோதமாக எழுப்புகிற செய்திகள், மனிதர்களின் போராட்டங்கள் உடைத்து கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிளான் பண்றார். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமாங்க நான் கீழ்படுகிறேன், நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்படுகிறேன், உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், உங்க காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். மூன்றாவது, ஆவியின் அனுபவங்களை வாசிக்கிறேன், நீ அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு புதிய அனுபவங்களை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் இந்த கோரேசை நினைத்த உடனே ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். ஆண்டவர் இந்த காரியங்களை நாம் பேர சொன்ன உடனே எனக்கு பிரியமானதெல்லாம் என் பையன் செய்வான் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் ஆண்டவருக்கு எந்திரிச்சு நிலைய கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு முதல்ல சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் உங்க வார்த்தைக்கு 100% நான் கீழ்படுகிறேன். ஆண்டவரே ஒருவேளை கீழ்படியவே இல்லை, அசட்டை பண்ணிட்டேன், இல்லாட்டி 50% மாத்திரம் கீழ்படிச்சேன், 100% கீழ்படிட்டேன். ஆண்டவர்கிட்ட இந்த வேலையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த நாட்டிலிருந்து கீழ்படிவேன் ஆண்டவரே. ரெண்டாவது, ஆண்டவரே உங்களுடைய காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன். சர்ச்சையில் நடக்கிற மீட்டிங்ஸை நான் கண்டுக்கவே இல்லை, வேதத்தை வாசிக்கவே இல்லை, தனியா ஜெபம் பண்ணவே இல்லை, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கவே இல்லை, எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. மூன்றாவது சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியின் காரியங்களை இந்த நாள்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 40 நாள் வரப்போது நான் எதை பத்தியும் கேட்க போறதில்லை, ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே நான் வாஞ்சிக்க போறேன். இந்த கோரேசை போல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் இது சகலத்தை உனக்கு போதிக்கும். உங்களுக்கு ஒப்பு கொடுப்போமா? புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்யுறியா லமாரா ஹத்யோஷே ஹப்மரா. கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்துக்குள்ளாக உனக்கு ஒரு பெருக்கம் வரும், உனக்கு ஒரு பொக்கிஷம் வரும், உன் வாழ்க்கையில் ஒரு புதையல் வரும். வாழ்க்கையில காணப்படுகிற தடை உடைகிறது. ஆண்டவர் ஒன்னே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார், அதற்கு கீழ்ப்படி அவருடைய காரியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடு. ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாஞ்சி, கர்த்தாவே என்னோட வாழ்வு சொல்லு. இந்த வேளையில அவர் புது எண்ணெயா புதிய பலத்தினா உன்னை நிரப்ப கொள்கிறார். புது பலன் தருகிறீ,
புதிய
நாமத்தில் அகன்று போவதாக சாமி. அல்லேலூயா அல்லேலூயா. எஸ் லார்ட் எஸ் லார்ட். தேவனுடைய நன்றி தகப்பனே உங்களுக்கு சொல்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு திரள் அபிஷேகம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆவி ஆத்துமா சரீர பெருக்கம் உண்டாகட்டும். இன்றைக்கு கையின் பிரயாசங்கள் பெருக்கம் உண்டாகட்டும். இன்றைக்கு புது பாதை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. தடைகள் எல்லாம் கர்த்தர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்திலே மாறுபடியாக ஜெபிக்கிறோம். நன்றி தேவனே உமக்கு சொல்கிறோம். கர்த்தர் கூட நடந்துங்க, பெரிய காரியத்தை செய்ய ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிங்கள். நன்றி பெருக்கத்தின் தேவன் தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரை பொக்கிஷங்களை தந்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தேவனே. ஒவ்வொரு குடும்பத்தை பேராய் ஆசீர்வதிங்க. போராடுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆசீர்வதிங்க. நன்றி தகப்பனே உமக்கு சொல்கிறோம். வியாதி பலவீனங்களை குடும்பத்தை வந்து அகற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் ஊற்றி ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட, ஆண்டவரை அபிஷேகம் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்ய சாமி. ஜெப வேலையெல்லாம் அபிஷேக வேலையாய் மாறுவதாக, பெற்றுக்கொள்ளுகிற வேலையாய் மாறுவதாக. நன்றி தகப்பனே உமக்கு சொல்கிறோம். நாட்கள் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி ஒரு பெருக்கத்தை கண்டுகொள்ள உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் பேராய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நன்றி தகப்பனே உமக்கு சொல்கிறோம். நீரே கூட இருந்து சட்டைகளை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து பயிரப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பினையும் சமாதான சந்தோஷமும் நம்மளோடு கூட இன்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.